உனக்காக எனக்காக என் பாவம் உன் பாவம் தண்டனையை சிலுவையிலே பாடுபட்டு அவர் மரித்தார். அதற்காக பாடுபட்டார். நான் தண்டிக்கப்படுவதற்கு பதிலாக, நான் பாடுபடுவதற்கு பதிலாக, நான் சித்திரவதை பண்ணப்படுவதற்கு பதிலாக இயேசு சித்திரவதை அனுமதித்தார். என் பாவம் மன்னிப்புக்காக அவர் ரத்தம் சிந்தினார், மரித்தார். அது எப்படி நடந்ததுங்கிறதையும், அதாவது சாதாரண மரணம் அல்ல, சித்திரவதை பண்ணப்பட்ட மரணம். சித்திரவதை பண்ணப்பட்டு, அலக்களிக்கப்பட்டு, அலங்கோலமாக்கப்பட்டு, அநியாயமா, அராஜகமா, ஐயோ, அவர் மேல கட்டவிழ்த்தார்கள். தங்களுடையதான முழு பலத்தையும் பயன்படுத்தி அவரை கொடுமைப்படுத்தினார்கள். ஆம், பாவம் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யுமோ அதை கிறிஸ்து தன் மீது ஏற்றுக்கொண்டார். அவருடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் என் பாவம் போக்க, உன் பாவம் போக்க இயேசுவை விசுவாசியுங்கள். இயேசு என் பாவத்துக்கான தண்டனை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். என் பாவ மன்னிப்புக்காக ரத்தம் சிந்தினார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேத வசனத்தை வாசித்து கொண்டே வாருங்கள். கூடுதலான தகவல்களை நீ வாசித்தாலே சில விஷயங்கள் புரியும். ஆனாலும் கற்றதும் பெற்றதுங்கிற முறையிலையும் மிக சுருக்கமாக இந்த அதிகாரத்தில் இருக்கிற விஷயத்தையும் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதில் 66 வசனங்கள் இருக்குது. பிலாத்து இயேசுக்கு முன் இயேசு பிலாத்துக்கு முன்னாடி கொண்டு போகிறார். நேற்று ராத்திரியிலே அவரை கைது பண்ண உடனே இரவில் அந்த நடுநிசி அதிகாலை நேரத்திலேயே பிரதான ஆசாரியன் அவரை நீ கிறிஸ்து தானான்னு கேட்க அவர் ஆமான்னு சொல்ல, இது போதும் உன்னை மரணத்துக்கு பாத்திரவான்னு சொல்லி இவங்களே ஒரு மரணத்துக்கு அவரை தேவதூஷணம் சொன்னான்னு சொல்லி அந்த பிரமாணத்தின்படி மரண தண்டனை இவங்களே விதிச்சிட்டாங்க. ஆனாலும் நிறைவேற்றணும்னா ரோமர்களுடைய அனுமதி வேணும். அதனால் விடியற் காலத்திலேயே பிரதான ஆசாரியனும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதி இடத்துல ஒப்பு கொடுக்குறாங்க. அப்போ ஒப்பு கொடுக்குற போது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் என்ன செஞ்சார்னா, அவரை மரணாக்கினைக்கு தீர்க்கப்பட்டார், கொண்டு போய் அவரை கொலை செய்ய போகிறாங்கன்னு உடனே இவன் என்ன நினச்சான்னா, இவர் எப்படியும் தப்பிச்சிருவார். ஏன்னா இதுக்கு ஏற்கனவே பல தடவை அவரை மரணத்துக்குள்ள கல்லெறிய பார்க்கும்போதும் மறைஞ்சு போயிட்டார். ஒரு தடவை ஒரு செங்குத்தான ஆசிரியத்தில் இருக்கும்போது செங்குத்தான ஒரு மலையிலேருந்து கீழே தள்ள பார்க்கும்போது மறைஞ்சு போயிட்டார். எத்தனையோ தடவை அவரை கொல்ல பார்த்தாங்க, எத்தனையோ தடவை அழிக்க பார்த்தாங்க. நம்ம இயற்கை அவரை அழிக்க பார்த்துச்சு, எல்லாத்துலேயும் அவர் தப்பிச்சிட்டாரு. நிச்சயமாக இதுலேயும் அவர் தப்பித்து விடுவார் நினைத்தால் அவர் தப்பிக்காமல் போனதை பார்த்து ஐயோ குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன்னு அறிக்கையிடுகிறான். பாவத்தை அறிக்கையிட்டான், தான் செஞ்ச தப்புக்காக மனஸ்தாபப்பட்டான்.
அறிக்கையிட்டான். ஆனால் மனம் திரும்பி இயேசுவினிடத்தில் வரவில்லை. அவன் என்ன செஞ்சிருக்கணும்? மனஸ்தாபப்பட்டது நல்லது, மன துக்கப்பட்டது நல்லது. அவன் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொன்னது நல்லது. அதை அந்த அந்த ஆசாரியரிடத்துல வந்து நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து நான் பாவம் செஞ்சிட்டேன்னு அவங்க முன்னால் சொன்னது நல்லது. சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க? அது எங்களுக்கு என்னப்பா, அது ஒன் பாடு, அவ்வளோதான், நாங்கள் காசை கொடுத்துட்டோம், அவ்வளோதான், நீ காசுக்கு வேலை செஞ்சுருக்க, நீ அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சுக்க. அவன் அந்த காசை தூக்கி எரிஞ்சிட்டு நாண்டு கொண்டு தற்கொலை பண்ணி அவன் தூக்கு போட்டு செத்து போயிட்டான். அவனுடையதான காசை எடுத்து குயனுடைய நிலத்தை வாங்கினாங்களா, அது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக அது அமைந்தது என்று நாம் பார்க்குறோம். 8ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அந்த இரத்த நிலம் என்று சொல்லப்பட்டதுங்கிற அந்த வார்த்தையை குறித்து நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். சகரியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் இது சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுக்கு பின்பதாக அங்கே பிலாத்துவின் விசாரணைக்கு போகிறாங்க. அப்போ இவனுடைய மரணத்தை பார்க்குறோம். இவன் என்ன செஞ்சிருந்திருக்கணும் யூதாஸ்ன்னு சொன்னால், துக்கப்பட்டது நல்லது. பேதுருவும் துக்கப்பட்டான். அவன் துக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் பாவத்தை அறிக்கையிட்டான். பேதுருவும் அதை செய்தார். ஆனால் இவன் தற்கொலை பண்ணி சென்றான். ஆனால் பேதுரு கிறிஸ்துவண்டை நெருங்கி வந்தான். அவர்கிட்ட மறுபடியும் அவரிடத்திலே வந்தான். அவரை விட்டு விலகி போகவில்லை. லேலூயா. இப்பவும் நீ விலகி போகிறதுக்கு தீர்மானிக்காத. துக்கப்பட்டு விட்ட, துக்கம் செய்து, ஐயோ நான் செய்யக்கூடாது செய்து விட்டேனே, ஐயோ இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாதது, தேவனுக்கு பிரியமில்லாதது செய்து விட்டேனே, ஐயோ நான் பாவியாய் போனேனே, நான் இயேசுவுக்கு துரோகம் பண்ணி விட்டேனே, இயேசுவை காட்டி கொடுத்து விட்டேனே, வேதனைப்படுகிறான். வேதனைப்பட்டான். ஐயோ பிசாசுக்கு ஏமாற்றுவதற்கு நான் காரணமாகி விட்டேனே, எத்தனை அவன் நூற்றுக்கணக்கான வெள்ளிக்காசுகளை எனக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கத்தக்க 30 வெள்ளிக்காசுக்கு நான் அவரை காட்டி கொடுத்து விட்டேனே அப்படின்னு அப்படின்னு தன்னைத்தானே வெறுத்து அவன் மனஸ்தாபப்பட்டு வாங்கின காசை கொண்டு அவன் கையில் தூக்கி எரிஞ்சு போட்டுட்டு நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு சொன்னான். ஆனால் கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொள்வார் என்று அவன் நினைக்கவில்லை. கர்த்தர் தன்னை மன்னிப்பார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவர் மன்னித்தார், அவனை ஏற்றுக்கொண்டார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சரி, அப்புறம் இயேசு கிறிஸ்துவை தேசாதிபதியாகிய பிலாத்துக்கு முன்னால் வைக்கிறார். அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இவன் கேட்டான், தேவனுடைய கிறிஸ்துவான்னு கேட்டார், தேவனுடைய குமாரன் ஆமான்னு. இவன் ஒரு கேள்வி கேட்கிறான், நீர் யூதருக்கு ராஜாவான்னு கேட்கிறான். அதாவது தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படுவதனால நீர் அடுத்து ஒரு ராஜாவா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமான்ட்டார். அப்போ பயங்கரமான குற்றம் சாட்டுறாங்க. ஒன்றுக்கும் பதில் சொல்லலை. இவ்வளோ குற்றம் சாட்டுறாங்களே, ஒன்றும் கேட்கவில்லையா, ஒரு மாறுவத்துன்னு சொல்லலை. ஏன்னா சொல்லி இருந்தாலும் அங்கே ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. அங்கே வெறும் ஆர்கியூமெண்ட் தான் நடந்திருக்குமே தவிர காரியம் ஆக போகிறது இல்லை. பேசாமல் இருந்துட்டார். பார்த்த உடனே இவரிடத்துல உண்மை இருக்கிறது என்று பிலாத்து கண்டு அவர் விடுதலை ஆக்கணும்னு விரும்புகிறார். விடுதலை ஆக்குவதற்காக அவருக்கு இந்த பண்டிகை காலத்தில் அவருக்கு ஒரு அதிகாரம் இருந்தது. யாராவது ஒரு ஆளை பல வருடமாக சிறைச்சாலையில் இருக்கிற ஆளை விடுவிப்பதற்கு கருணையின் அடிப்படையில் மக்கள் கேட்டுக்கொள்கிற ஒரு ஆளை விடுதலை ஆக்குவது அவருடையதான இயல்பாக இருந்திருக்கிறது, வழக்கமாக இருந்திருக்கிறது. அப்போ பரபாசன்னு ஒரு பெரிய கொள்ளைக்காரன் ஒருத்தன் இருந்திருக்கிறான். அவனும் பொறாமையினால தான் இயேசுவை ஒப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி பிலாத்து தெரிஞ்சுக்கிட்டான். சில நேரங்களில் இன்னைக்கும் நீதிபதிக்கு தெரியும் இது தப்பு, இந்த குறிப்பிட்ட இந்த மனிதன் மேலே தப்பு இல்லைன்னு. நீதிபதிக்கு தெரியும் நம் குற்றஞ்சாட்டி நிறுத்தப்பட்டிருக்கிற இந்த குற்றவாளி கொண்டு நிற்கிற இந்த மனுஷன் உண்மை குற்றவாளி அல்ல, இவன் மேலே குற்றமில்லை என்று நீதிபதிக்கு நன்றாய் தெரிந்திருந்தும் இந்த பொய்யான சாட்சிகளை வைத்து அவர் தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக இன்றைக்கும் நீதிபதிகள் நீதியை வாசிக்கிறத பார்க்கணும். அப்போ அவன் கேட்குறான், தெரிஞ்சிருச்சு பொறாமையில தான் அவர் மாட்டி விட்டுருக்காங்கன்னு. ஆனாலும் அவங்களுடைய சத்தமும் அவங்களுடைய கூட்டமும் அதிகமாக இருந்தபடினால சரி இப்படி ஒரு சட்டத்தின்படியே இவரை விடுவிப்பதற்கு வழி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களை விடுதலை செய்கிறது வழக்கம் அல்லவா, நான் கிறிஸ்துவை விடுதலை செய்யணுமா பரபாசையா. அவர் நினச்சா நிச்சயமாக பரபாசை அவன் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவன் பயங்கரமான கொள்ளைக்காரன்,
பயங்கரமான அவன் கொலைகாரன், அவனை கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு பெரிய தப்பு ஒன்றும் கிறிஸ்து பண்ணலை, மரணத்துக்கு எதுவான பாவம் பண்ணலையே, அதனால் இவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, பரபாசு வேண்டாம் யான்னு முடிவெடுப்பான்னு பார்த்தா, இல்லை பரபாஸ் தான் வேணும் என்று அவங்க. இதுக்கு இடையில பிலாத்துனுடைய மனைவியும் அவரை ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொல்லி விடுறாங்க. யாரை கேட்கறதுக்கு அவன் சொல்லி விடுறான். அவன் சொல்றாங்க, இயேசுவை என்ன செய்யணும்னு கேட்டபோது சிலுவையில் அறையணும்னு சொல்லிட்டான். என்ன பொல்லாப்பு செய்தான்னு கேட்டா பொல்லாப்பெல்லாம் சொல்லணும். அதிகமாக பயங்கர சத்தம், சிலுவையில் அறையும். கலகம் அதிகமாகிறத பார்த்து வேற வழி இல்லாமல், சரி எனக்கு இவர் மேலே எனக்கு குற்றம் ஒன்று கண்டுபிடிக்கிறேன், நான் நீங்கள் சொல்வதனால் இவரை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் காரணம் இல்லைன்னு தண்ணீரை எடுத்து கையை கழுவி நீங்களே பார்த்துக்கோங்கன்னு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போகிறாங்க, அவரை சிலுவையில் அறையிறாங்க, அவரை ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க, அவரை முள்முடினால் பின்னி அவரை துப்பி அடித்து சித்திரவதைப்படுத்தி கடைசியில் அவரை சிலுவையில் கொண்டு போய் அவரை அறைந்து போட்டார். சிலுவையில் அறைந்தார். 2 கைகளையும் ஆணிகளாலும் 2 காலையும் ஒன்றாக வைத்து ஒரு ஆணி. ஆமென், ஸ்தோத்திரம். வலது பக்கம் ஒரு கல்லன், இடது பக்கம் கல்லன். இதெல்லாம் வசனம் நிறைவேறுதலுக்காக. அதை பார்த்து தூசித்து, நீ உண்மையிலேயே தேவனுடைய குமாரனானால் இறங்கி வாங்குறாங்க. மற்றவங்களெல்லாம் ரட்சித்தீரே, ஒன்றை ரட்சிக்க திராணி இல்லையேன்னு சொல்றாங்க. நீ யூதருக்கு ராஜாவா இருந்தா இறங்கி வாங்கன்னு சொல்றாங்க. இப்போ நீ தேவனுடைய குமாரன் சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தே வான்னு சொல்றாங்க. இயேசு 6ஆம் மணி நேரம் அப்படின்னா 12 மணி, 9ஆம் மணி 3 மணி வரைக்கும் அந்த அந்தகாரம் உண்டாயிட்டான். ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு சொல்லி, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். ஆம், இயேசு எனக்காக உங்களுக்காக தேவனால் கைவிடப்பட்டவரானார். பாவத்தின் அவர் தேவ சாயலாய் வந்தவர், இப்ப பாவ சாயலாய் போனார். தேவ ரூபமாய் இருந்தவர் இப்போ அந்த கேடடைந்து மனித ரூபத்தை விட மோசமான அவர் முகமெல்லாம் சிதைக்கப்பட்டு சித்திரவதை பண்ணப்பட்டது. அப்போது அவர் கடைசியா சத்தமா கூப்பிட்டு ஆவியை விடுகிறார். திரைச்சீலை கிழிகிறது. கல்லறைகள் அப்போ நிறைய பரிசுத்தமான உயிரோடு எழுந்தாங்களாம். அப்புறம் உண்மையானவே தேவனுடைய குமாரன் என்று அந்த சிலுவையிலே அறைவதற்கு அதற்கு ஒரு பொறுப்பாக இருந்ததால் 100க்கு அதிபதி சாட்சி கொடுக்கிறான். அநேக பெண்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆகுறது, 5:30 மணி ஆகிற நேரத்தில் ஸ்தோத்திரம் 5 மணி 4 மணி 4:30 மணி 5 மணி ஆகுது. அப்போ ஐஸ்வர்யவானாக இருந்த ஒரு யோசேப்புங்கிறவன் அவருடைய சரீரத்தை வாங்கி அவன் ஒரு அவனுடைய புதிய யாரையும் வைக்காத புதிய கல்லறையில் அவர் அடக்கம் பண்ணாங்க. கல்லை புரட்டி வைத்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க ஐயோ இவர் 3ஆவது நாளில் உயிரோடு எழுந்திருப்பார்னு சொன்னாங்க. கல்லறையை பத்திரப்படுத்தணுன்னாங்க. அப்போ அவர் அந்த பிலாத்து சொல்லிட்டார், உங்களுக்கு தான் நிறைய காவல், நீங்கள் தான் உங்களுக்கே ஒரு போலீஸ் வச்சுருக்கீங்களே, ஆமாம் நீங்களே போய் என்ன செய்யுங்க, உங்களுக்கும் காவல் சேவர் உண்டு, நீங்களே பத்திரப்படுத்தி கொள்ளுங்கிறாங்க. அவங்கெல்லாம் கல்லுக்கு போய் முத்திரையெல்லாம் போட்டு காவலெல்லாம் வச்சு ராத்திரியெல்லாம் அவர் உயிரோட எழும்பக்கூடாதுன்னு காத்திருந்தார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு உனக்காக எனக்காக என் பாவம் உன் பாவம் தண்டனையை சிலுவையிலே பாடுபட்டு அவர் மரித்தார். அதற்காக பாடுபட்டார். நான் தண்டிக்கப்படுவதற்கு பதிலாக, நான் பாடுபடுவதற்கு பதிலாக, நான் சித்திரவதை பண்ணப்படுவதற்கு பதிலாக இயேசு சித்திரவதை அனுமதித்தார். என் பாவம் மன்னிப்புக்காக அவர் ரத்தம் சிந்தினார், மரித்தார். அது எப்படி நடந்ததுங்கிறதையும், அதாவது சாதாரண மரணம் அல்ல, சித்திரவதை பண்ணப்பட்ட மரணம். சித்திரவதை பண்ணப்பட்டு அலக்களிக்கப்பட்டு அலங்கோலமாக்கப்பட்டு அநியாயமா அராஜகமா ஐயோ அவர் மேல கட்டவிழ்த்தார்கள். தங்களுடையதான முழு பலத்தையும் பயன்படுத்தி அவரை கொடுமைப்படுத்தினார்கள். ஆம், பாவம் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யுமோ அதை கிறிஸ்து தன்மீது ஏற்றுக்கொண்டார். அவருடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் என் பாவம் போக்க, உன் பாவம் போக்க. இயேசுவை விசுவாசியுங்கள்,
இயேசு என் பாவத்துக்கான தண்டனை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். என் பாவ மன்னிப்புக்காக இரத்தம் சிந்தினார். ஆமேன், ஆமேன். God bless you. மத்தேயு 27வது அதிகாரத்தில் நம்ம இதில் பார்க்குறோம், யூதாசுடையதான நிலைமையை பார்க்குறோம். கூட இருந்து அவருடையதான நன்மைகளை எல்லாவற்றையும் அனுபவித்து ஆசீர்வாதத்தை அனுபவித்ததான அந்த யூதாசுடைய வாழ்க்கையில் நடந்தது போல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காதபடிக்கு இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக ஜெபம் பண்ணோமா. ஆவியானவரே, இந்த வேளையும் ஜெபிக்கிறோம்ப்பா. அம்மனப்பா ஸ்தோத்திரம். மனஸ்தாபப்பட்ட ஆண்டவரே, துக்கப்பட்டான்ப்பா, தன்னுடைய பாவத்தையே அறிக்கை செய்து ஆனாலும் கர்த்தாவே மனம் திரும்பாத அப்பா படிக்கு அவன் உம்மிடத்தில் வராதபடிக்கு தன்னை அவன் கெடுத்து கொண்டதானே அந்த யூதாசை குறித்து நாங்கள் பார்க்குறோம்ப்பா. தேவனே ஸ்தோத்திர இயேசுப்பா, இதெல்லாம் எங்களுக்கு பாடம் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே அம்மேனப்பா ஜாக்கிரதையுடையவர்களாக இருக்க தேவனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக உம்மை கர்த்தாவே ஆமெனப்பா உம்முடைய நாமத்துக்கு சாட்சிகளாக அடையாளங்களாக திகழ தேவரீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசுப்பா, ஆமென். ஆண்டவர், நீர் எங்களுக்காக அப்பா நிந்தையும் அவமானங்களை ஏற்றுக்கொண்டீரப்பா. ஆமென். எங்களை நீதிமான்கள் ஆக்கத்தக்கதான தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா. நீர் பாவி ஆனீரப்பா. இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக அடிப்பட்டவரே, எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே அப்பா. எங்களுக்காக அப்பா சரீரம் முழுவதையும் பிட்க ஒப்பு கொடுத்தீரே அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, நீர் பாடுபடும் போது ஆமாப்பா பயமுறுத்தலப்பா, பழிவாங்கலப்பா. தேவனே அவர்கள் தூஷிக்கும் போது ஆமேன் இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன். மயிர் கத்திரிக்கு முன்பதாக சத்தமிடாத ஒரு ஆட்டை போல கர்த்தாவே நீர் ஆமேனப்பா ஸ்தோத்திர பொறுமையாய் எல்லாவற்றையும் சகித்தீரே கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் பட வேண்டிய எல்லா பாடுகளையும் எங்களுக்காக நீங்கள் சிலுவையில் ஏற்றுக்கொண்டீங்க அப்பா. கர்த்தாவே எங்களுடைய தண்டனையை நீங்கள் கர்த்தாவே அப்பா ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரே. ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களை ஒரு நிரபராதியாக்கத்தக்கதான அதிகாரத்தை கர்த்தாவே நீர் பெற்று எங்களை அப்பா எல்லா விதமான அக்கிரமங்கள் பாவங்கள் இருந்து விடுதலையாக்கி எங்களை கர்த்தாவே நீதிமானாக்கிறீங்க நல்ல தெய்வமே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திர இயேசப்பா. ஆமென். நம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திர இயேசப்பா. இந்த நாள் இதிலிருந்து அநேக காரியங்களை நாங்கள் கர்த்தாவே கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திர இயேசப்பா. நாங்கள் ஆமெனப்பா நீதிமான்களை ஆமென் குற்றவாளிகளாக தீர்க்காதபடிக்கு கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா. ஆமென். நாங்கள் ஆமெனப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கத்தக்கதான அப்பா சீஷர்களாய் நாங்கள் காணப்பட கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.